பிறந்ததில்லை. இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் எல்லோருமே தாய் தகப்பனுடைய உறவினாலே அவர்கள் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்திலே மனிதர்களாக வந்து பிறக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பவித்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிறப்பிலே பரிசுத்தம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, there is no sin in his birth. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இதை நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்.